ஃபர்ஸ்ட் we will start with the body hair removal. அதுக்கு நான் ஃபிலிப்ஸில் இருந்து எப்பிலேட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த எப்பிலேட்டர் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஐம் யூஸிங் இட். இட் இஸ் வெரி குட், வெரி எஃபெக்டிவ். ஸோ உங்கள் ஹேர் க்ரோத்தோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் 90 டிகிரி வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் எல்லாமே ஸ்மூத்தாக ரிமூவ் ஆயிரும். அண்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹேரை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுலேயே ஒரு குட்டி ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹேர் ஆயிலிங். ஸோ நார்மலாக எப்பயும் போல் ஹேரை பார்ட்டிஷன் பண்ணி டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து ரூட்டில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி பண்ணுறப்போ எல்லா இடத்துலையும் உங்கள் ஹேர் ஆயில் படும். அண்ட் அது முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற ஹேர் ஆயிலை உங்களோட எண்ட்ஸ் ஆஃப் த ஹேர்லேயே அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் ரொம்ப நரிஷ்டாக இருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக ஒரு 2 தடவை ஹேர் ஆயிலே அப்ளை பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணனால என்னோடய ஹேர் ரொம்ப ஃப்ரிஸ் அண்ட் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறையா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் யூஸிங் தி ஸ்கேல்ப் மசாஜர். திஸ் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் பிளட் சர்க்குலேஷன் இன் த ஹேர். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கேல்பில் ஏதாச்சும் பில்டப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் ஹேர் எந்த டைரெக்ஷனில் க்ரோ ஆகுதோ அந்த டைரெக்ஷன்லேயே மசாஜ் பண்ணிங்கன்னா இட் இஸ் மச் பெட்டர். ஹேர் டேமேஜ் எதுவும் ஆகாது. ஒன்ஸ் தட் இஸ் டன் நான் ஒரு 1 hour கிட்ட என்னோடய ஹேரை டைப் பண்ணி அப்படியே அந்த ஆயிலில் சோக் பண்ண விட்டு போகிறேன். கம்மிங் டு ஷவர் ரொட்டீன், நான் ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆச்சு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் யூஸ் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ டைரெக்டாக எப்போயுமே ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் மட்டும் ஷாம்பு அப்ளை பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆஃப் த ஷாம்பு உங்கள் ஹேரில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் தட் இஸ் டன் நெக்ஸ்ட் நான் கண்டிஷனர் அப்ளை பண்ண போகிறேன். ஃப்ரம் பியூட்டி அண்ட் பிளானட்டில் ஆர்கன் ஆயில் அண்ட் லாவெண்டர்ன்ற வேரியண்ட் அப்ளை பண்ணுறேன். கண்டிஷனருமே உங்கள் ஹேர் எண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 5 minutes டைப் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பாடி வாஷ்க்கு டெர்மோகோல இருந்து சாலிசிலிக் எக்ஸ்ஃபோலியேட்டிங் டெய்லி பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து ஒரு 2 pumps மட்டும்தான் எடுக்க போகிறேன். நல்லாவே உங்களுக்கு ஃபோம் ஃபார்ம் ஆயிரும். தென் அதை வச்சு பாடி வாஷ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த அந்த கண்டிஷ்னரை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பழைய டிஷர்ட் அந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா உங்கள் ஹேர் அதில் நல்லா ரேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் கிளென்சர் ஃப்ரம் ஃபாக்ஸ்டேல். திஸ் இஸ் அண்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். இதில் வந்து ஒரு 1.5 pump மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப க்ரீமியாக இருக்கும், ஃபோம் அவ்வளோவா வராது. ஸோ இதை வச்சு நான் என்னோடய ஃபேஸ் ரொம்ப ஜென்டிலாக கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணாதீங்க எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஜஸ்ட் பேட் ட்ரை மட்டும் பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ நான் தலையில் ரேப் பண்ணி இந்த டிஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 to 10 minutes ஏர் ட்ரை பண்ண விட போகிறேன். நெக்ஸ்ட் நான் ஃபேஷியல் ஹேர் அப்படியே ரிமூவ் பண்ண போகிறேன். எனக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்னிஸ் இருந்தனால நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணல இந்த தடவை. ஜஸ்ட் அப்பர் லிப் மட்டும் ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபாக்ஸ்டேலேருந்து இந்த ஜெல் டைப் மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் ரொம்ப லைட் ஹேண்டடாக இந்த ரேசர் வச்சு நான் அப்பர் லிப்பில் ஹேர் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் திஸ் ரேசர் இஸ் ஃப்ரம் மினிசோ. கேன் ஆல்சோ ரீயூஸ் இட். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஐப்ரோ ஷேப்பிங். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்கள் ஃபேஸை ரொம்ப டிஃபைன் பண்ணி காமிக்க போகுது. எனக்கு ரொம்ப தின்னான ஹேர் இருக்கும், ஷேப் பெருசாக தெரியாதுன்றனால ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஒன்லி டேக்கிங் த எக்ஸ்ட்ராஸ். அகெயின் அதுக்கு நான் மினிசோலேருந்து வாங்கினேன் இந்த மேனிக்யூர் கிட் வச்சே பண்ண போகிறேன். இதிலே சிசர், ட்வீசர் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சு நான் எக்ஸ்ட்ராவாக வளர்ந்த ஹேர்ஸை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஐப்ரோ பவுடர் வச்சு லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷேப் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மேலேயும் கீழே நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் வச்சு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ட்வீசர் எடுத்து ஐப்ரோக்கு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். பட் எனக்கு கீழே வந்து ரொம்ப குட்டி ஹேராக இருந்தனால நிறையா ஹேர் ரிமூவ் பண்ணாமலே விட்டுட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சுனா தான் அது ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் மேலே மட்டும் இப்போ நெக்ஸ்ட் இந்த அதே ரேசர் வச்சு ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் லைட்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக டெட்டாலில் இருக்கிற இந்த ஹேண்ட் சானிடைசரை ஒரு டிஷ்யூவில் ஊற்றி அப்படியே அந்த ரேசர்ஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்கள் ரேசர் நல்லா க்ளீன்டாக இருக்கும். நீங்கள் ரீயூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணாது. ஸோ இதுக்கப்புறம் நான் நார்மலாக என்னென்ன ரொட்டீன் டெய்லி பண்ணுவோமோ அதான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து ஒரு 50% கிட்ட ட்ரை ஆகிடுச்சு. அதனால் ஹேர் சீரம் அப்ளை பண்ணுறேன். அகெயின் ஹேர் சீரமும் உங்கள் ஹேரோட எண்ட்ஸில் மட்டும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி உங்கள் ஹேர் கொஞ்சம் ட்ரை அண்ட் கர்லியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹேரை முடிஞ்ச செக்ஷன் பண்ணி கூட சீரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் 2 சைடுமே ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது ஹேர் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஃபைனலி பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம்.
எப்பிலேட்டர்ஸ் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலுமே பாடி லோஷன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும். பட் நான் குளிக்க போனேன்றனால ஐ டிட் நாட் யூஸ் இட். ஸோ இப்போ பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரம் டாக்டர் ஷீத். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் பண்ண ஹேண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ ட்ரையாக இருக்கும் பண்ணாமல் விட்டிங்கன்னா, அதனால் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு யூஸ் த டியோட்ரண்ட் ஃப்ரம் காமிசி அண்ட் கொஞ்சம் பாடி பர்ஃப்யூம். நீங்கள் பர்ஃப்யூம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இந்த பாடி மிஸ்ட் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் வெனிலா வைப்ஸ் ஃப்ரம் ப்ளம். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஃபேஸ் பேக் போட்டுக்கிறேன். இது ஆக்சுவலி நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இதில் இந்த கடலை மாவு அண்ட் கர்டு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹனி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அண்டு நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ண விடாதீங்க எப்பவுமே ஃபேஸ் மாஸ்க். அந்த மாதிரி ஆச்சுன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும் அண்ட் வாஷ் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் அதுவே போதும் தான். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்லைசஸ் ஆஃப் குக்கும்பர் வச்சுருந்தேன். அதையும் அப்படி கண்ணில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து அந்த குக்கும்பர் ரிமூவ் பண்ணேன். இட் வாஸ் வெரி கூலிங். ரொம்ப நாள் கழித்து கண்ணில் வச்சுருந்தனால என்னன்னு தெரில, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சு அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உடனே மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம். ஸோ ஃபார் தட் ஐ எம் யூஸிங் த ஃபாக்ஸ் டெயில்ஸ் மாய்ஸ்சரைசர், சேம் விச் ஐ யூஸ்டு ஃபார் ரிமூவிங் மை ஃபேஷியல் ஹேர். ஸோ அதை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு நானே எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கே ஃபேஸ் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். நீங்களும் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் ஒரு 1 or 2 hours உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி டேக் குட் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் ஹேர். I hope you all enjoyed watching this video. Thank you so much for watching the video till the end. See you soon. Bye.